ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா விக்ரம் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து விஜய் பார்வை இந்த மாதிரி கிடையாது, இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபாக அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் விஜய் பார்வை அந்த மாதிரி பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது. அவன் வந்து வெறுப்பேற்றுவா, ஜாலியாக பேசியிருப்பான். ஆனால் இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேன், இது என்னுடைய ஃபீலிங் அப்படின்னு வந்து விக்ரம் சொல்லியிருப்பார். அப்போவே நான் சொல்லியிருப்பேன், இது என்னது புதுசாக வந்திருக்கு, சாண்ட்ரா ஏதோ வந்துட்டு அவங்களோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க போல இருக்குது பிரஜன் விஷயத்தில் அப்படின்னா. இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன். அநியாயம். அவங்க பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது நான் என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். ஸ்டார்டிங்கில் வந்து சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிரஜனும் சொன்னார், சாண்ட்ராவும் சொன்னாங்க. கமருதீன் கூட அப்போ நல்லா பேசிகிட்டு இருக்காங்க விஜய் பார்வதி. அப்போவே வந்து இந்த மாதிரி மேலே கை வச்சு பேசுகிறாங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது, எனக்கு வந்துட்டு தயிர் சதமாக இருக்கிற சாண்ட்ராவே போதும் அப்படின்லாம் பேசியிருப்பார். அப்போயே வந்து சுபிக்ஷா கிட்ட சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பேசணுன்னா இது மாதிரி செருப்பால் அடிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதே குரூப் வந்து பேசின அடுத்த வாரமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. விஜய் பார்வதிக்கு நல்லா ஜாலியாக பேசியிருப்பாங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பிரஜன் சொல்லும் போதெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. யார்? நம்ம சாண்ட்ரா. அவ்வளோ நல்லா பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இவ்வளோ நாள், 50 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் அக்காவாக நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ, நீ நல்லா பண்ணு, அவன் வேண்டாம் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வேலையை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. லவ்வர்ஸ்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் அதை வந்துட்டு நிரந்தரம் இல்லாதது ஒன்று, அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க முதல் நான் சொன்னதுக்கப்புறமும் நீ ஏன் சேர்றன்னு எதிர்பார்க்குறதே என்ன கேட்டிங்கன்னா தவறு. அது மட்டும் இல்லாமல் கூட வந்து அதிக ட்ராவல் பண்ண போகிறது சாண்ட்ரா கிடையாது. அவங்க இந்த கேம் முடிஞ்சிட்டு இந்த வாரம் போனால் அவங்க போனவங்க தான். அவங்க திரும்ப வந்து விஜய் பார்வதி பேச போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இவங்களோட மைண்டுக்குள்ளே இவன் வந்து கமருதீன் வந்து நம்ம கூட வரப்போகிறவர், அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் திங்கிங் வருமா இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, காலையில் வந்து விக்ரம் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. நார்மலாக ஏதோ பேசுகிறாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது பக்குன்னு இருக்குது. என்ன இவங்க, ஏன்னா நேற்று அரோரா கிட்ட வந்து இவங்க பேசுகிறாங்க, கமருதீன் எப்படி ஒரு கேரக்டர்னா கமருதீன் நல்லா பேசுவான், இஃப் சப்போஸ் கமருதீனுக்கு நம்ம அகேன்ஸ்டாக ஏதாவது சொல்லிட்டோன்னா கமருதீன் நம்மளோட பர்சனல் விஷயங்களாம் எடுப்பான் அப்படின்னு ஒரு விஷயத்தை அரோராவும் பேசுனாங்க, சாண்ட்ராவும் பேசுனாங்க. இப்போ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் வந்து பார்வதி கூட நல்லா பேசிட்டு நேற்றுலேருந்து பார்வதி வந்து சாண்ட்ரா கூட பேசணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. அதை கமருதீன்கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஆனால் கமருதீன் பேசுகிறதுனால, கமருதீன் வந்து விஜய் பார்வதிக்கிட்ட பேசுறதுனால விஜய் பார்வதிக்கிட்ட இவங்க பேச மாட்டாங்க. அதேமாதிரி கமருதீன் என்ன சண்டை போட்டாலும் அதை வந்து விஜய் பார்வதி சொல்லி ஏற்றி விட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பொருளையும் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க விக்ரம் கிட்ட என்னன்னா, உங்களுக்கெல்லாம் வந்து இது தெரியுமான்னு தெரியல, நான் சொல்கிற விஷயங்கள் அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கா, பிரஜன் பாடி வந்துட்டு செம்மையாக இருக்குது, நான் வெளியே இதெல்லாம் பார்த்துருக்கேன், அவர் செம்மையாக இருப்பார், என்ன பண்ணுறது, அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, இது வந்து ஃபன்னாக இருக்குது, இது ஃபன்னாகவே இல்லை அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க எப்பயும் நடந்த விஷயத்தை இப்போ இருக்கிறீங்க, அதுதான் அன்றைக்கி கிளியர் ஆகிடுச்சே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்களே அந்த மைக் இஷ்யூவில் ஃபஸ்ட்டு விஜய் பார்த்து சூப்பராக பேசிட்டு வந்திருப்பாங்க, எல்லோரும் கிண்டல் பண்ணி. அப்போ வந்து இது சாண்ட்ரா வந்து அங்கே சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஆப்போசிட்டாக தான் பிரஜன் உட்காந்துருப்பார். அப்போ பிரஜன் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி கிண்டல் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சாண்ட்ரா பார்த்து சிரிச்சிருப்பாங்க, நீ என்னை விருப்பத்தை தான் பண்ண, நீ பண்ணு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவரு செம்மையாக சிரிச்சிருப்பார். இப்போ வெளியவும் வந்துட்டு பிரஜன் வந்துட்டு தங்கச்சி விஜய் பார்வதி தான் சொல்லிட்டு தான் வந்து கலாய்க்கிறார், அது வேறு விஷயம், சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து சொல்லி அது எப்படி இருக்கோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அப்போவே நான் வந்துட்டு இந்த வார்த்தை சொன்னவொடனே செருப்பால் எடுப்பு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், இதே உங்கள் மேலே வந்து கை வச்சு இது வரைக்கும் விஜய் பார்வதி பேசியிருக்காளா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது வந்து பிரஜனுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி இருந்திருக்கும், அவர் இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி ஒரு கேரக்டரே வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நமக்கு திவ்யாவோட கேம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பிடிக்காது. ஆனால் திவ்யாவை பற்றி அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. திவ்யா வந்து பிரஜன் அண்ணன் தானே சொன்னாங்கன்னு. ஏன்னா பிரஜன்கிட்டே வந்து நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, பிரஜன் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சுருப்பாங்க. அவர் போகும்போது என்ன நான் பண்ண ஒன்றும் புரியல, அதனால தான் நீ இப்போ வெளியே போகிறேன்னு இருப்பாங்க. அவருக்கு ஒன்றுமே குழப்பமாக இருக்கும். அப்போவே திவ்யா வந்து பக்கத்தில் உட்காரும்போது இவங்க திரும்பி இருப்பாங்க. அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, நான் சொல்லியிருந்தேன் இவங்க இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு. அதை வச்சே நிறைய சண்டைகள் போட்டிருப்பாங்க, ஒரு 2-3 வாரம் ஓட்டியிருப்பாங்க. நம்ம அது தனியாக ஒரு டாபிக் ஓடிட்டு இருந்தது திவ்யா, ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசவே கிடையாது, விட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா திவ்யாவுக்கு அடுத்தபடி இப்போ விஜய் பார்வதி எடுக்கிறாங்க. ஏன்னா விஜய் பார்வதி இப்போ வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க இல்லையா, உடனே விஜய் பார்வதி சண்டை கூட போகல, இப்போ அவங்க வந்து எனிமி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ராக்கு விஜய் பார்வதி. உடனே அவங்களோட கேரக்டர் எடுத்து இங்கே வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. ஈவன் விக்ரமுக்கும் சொல்லியிருக்காரு, விக்ரமும் விஜய் பார்வதி அந்த ஐடியாலஜி கேம்லாம் வந்து சுத்தமாக செட் ஆகாது, அவரே சொல்லியிருக்காரு. என்னுடைய இது வந்து ஒரு பக்கம் விஜய் பார்வதியோட கேம் வந்து ஒரு பக்கம்,
அவரே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு இங்கே வந்து கேமரா முன்னாடி சொல்கிறாரு, அந்த மாதிரி பொண்ணு கிடையாது விஜய் பார்வதி, கண்டிப்பாக இதை வந்துட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க, அதுக்கு நான் உள்ளே வரல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் வெறுப்பேற்றுவா, ஜாலியாக பேசுவா, ஆனால் இந்த மாதிரி அவள் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்ற எடுத்து வைக்கிறார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் என்னுடைய இன்னொரு கேள்வி என்னென்னா, சாண்ட்ரா சப்போஸ் விஜய் பார்வதி வந்து கமருதன் கூட பேசாமே இருந்திருந்தாங்க வச்சுங்களேன், இப்போ சாண்ட்ரா கூட தான் இருந்திருப்பாங்க, இந்த விஷயத்தை திரும்ப எடுத்து சபையில் வச்சுருப்பாங்களா? இதில் வேறு கமருதீன் சண்டை போடும்போது அவன் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சாரி கேட்டா, நீ ஏன் திரும்ப திரும்ப அதை இழுக்கிற அப்படின்னு சொன்னவங்க, இவங்க இதே விஷயத்தை இவங்க முன்னாடி தான் அதை ஜாலியாக பேசுனாங்கன்றது இவங்களுக்கு தெரியும். இதே இதுக்கு இப்போ வந்து நைஸாக வந்துட்டு ஏதோ குற்றம் அவங்க செஞ்சு மாட்டிக்கிட்ட மாதிரி அதை வந்து போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே பண்ணோம். இதனால தான் சாண்ட்ராவோட கேம் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இவங்களை பற்றி ப்ரைஸ் பண்ணால் இவங்க சூப்பர் அப்படி சொன்னால் அன்றைக்கி வேண்டும் அவங்க சொன்னவொன்னே அவங்களுக்கு சந்தோஷமாகிடுச்சு, உடனே வந்துட்டு எல்லாருக்கும் எதிர்த்து விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோடனே விஜய் பார்வதி எதிர்க்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.